அதிமுக கொடுக்க அழுத்தம். அதுவும் எலெக்ஷன் வருது, மக்களை கவர் பண்றது. இந்த பாய்ச்சாளர் மல்லிகாது அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவரு தெரியவே இல்லை பாரு. இந்த பாய்ச்சா பஞ்சாயத்து போட்டோம் அவர் நடத்துல அந்த அரசியல் நாடகம். பாய்ச்சா பழித்தா போதும். சுத்தமா பேசலாம். சார், இப்ப அதிமுகவோட கூட்டணிக்கு வந்து ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்கும்போது அன்புமணியோட கூட்டணி வச்சதா நேற்று ஒரு அறிக்கை வெளியாச்சு, உறுதிப்படுத்தினாங்க. ஆனா இப்ப ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து அன்புமணி பின்னால யாரும் போக மாட்டாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் என் பின்னாலதான் இருப்பாங்க, பட்ட பையனு எனக்கு துரோகம் பண்றாரு. எங்க கிட்ட சில பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. மக்கள் நீங்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் பொங்கலுக்கு என்பதை கொடுத்திருக்கிறார். இதை சிந்தித்து சிந்தித்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார். உதாரணம் நீங்கள் பார்க்கிறீர்கள், இன்றைக்கு கூட ஏற்கனவே நீங்கள் எல்லாம் இருக்கிற தாய்மார்கள் பெரும் பகுதியில் மகளிர் உரிமை கொண்ட 1000 வந்தவர்களுக்கு மாசம் 1000 கொடுக்கிறார். இப்போ 3000 கொடுத்துருக்காரு. இந்த மாசம் 4000 ஆச்சு. உங்க வீட்டில் ஒரு பையன் படிச்சான்னா அவனுக்கு ஒரு 1000, ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சான்னா அவளுக்கு ஒரு 1000. ஆக 1000 படி வளர்க்கிறவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். ஆகவே அது மட்டும் அல்ல, நீங்கள் இன்றைக்கு சின்ன பிள்ளைகளை நேற்று கூட சொல்லியிருந்தார்கள், காலையில் இருந்து 6 மணிக்கு மில்லுக்கு போகிறவர்கள் போவார்கள், நம்ம ஊரிலே வேலைக்கு போகிறவர்கள் போவார்கள். ஆனால் அதனாலே பிள்ளைகள் என்ன செய்யும், போகிற பொழுது நான் போகிறேன், அதில் கஞ்சி தண்ணி ஊற்றி வைத்திருக்கிறேன், அந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு போ என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அந்த குழந்தை அந்த சாதத்தை எடுத்து அது சாப்பிட்டு விட்டு போகும். சாதத்தை சாப்பிட்ட காரணத்தால் ஏற்படுகிற மந்தத்தால் தூக்கம் வந்துவிடும். அந்த தூக்கத்தை கிளாஸ்ல தூங்கிவிடும். இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்று எண்ணிய தளபதி அவர்கள் ஏற்கனவே மத்திய உணவு போடுகிறோம். எனவே நாம் காலையிலே குழந்தைகளுக்கு சுற்றுண்டி அளிப்போம் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சுற்றுண்டி அளிக்கிறார்கள். நல்ல இட்லி, பொங்கல், பூரி, இப்படிப்பட்டது. ஆக இப்போ தளபதி இப்போ செய்த பார்த்தால், அதாவது தளபதி காலை டிஃபன் கொடுக்கிறார், மத்தியானம் காமராஜர் காலத்திலிருந்து தொடங்கி வந்தது அந்த மத்திய உணவு கொடுக்கிறார். அது சர்க்கார் தான் கொடுக்குறது. காலையும் சர்க்கார், மத்தியானம் சர்க்கார், ராத்திரி ஒன்று தான் பாக்கி இருக்கு. அது எப்போ ராத்திரி கொடுப்பாருன்னு தெரியல. சொன்னேன் தமாஷா, எப்பா ராத்திரி எல்லாம் 2 மார்னிங் டீ மதிச்சு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நைட்டு தான் இருக்கு. ஸ்கூல் விட்டு போகும்போது நான் சப்பாத்தி போட்டு அனுப்பிச்சிட்டான், வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அங்கே ஃபுல்லாக இருக்காருன்னா அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்கா. இருக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு படிக்கிறா, போய் வேலூரில் அவருக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. பையன் போய் படிக்கிறா இருப்பாரு. உங்களுக்கு என்ன 1000 1000 1000 1000 எதை எடுத்தாலும் 1000. எது எடுத்தாலும் சில பேர் போடுவான், எது எடுத்தாலும் திட்டு வர்றேன். அது மாதிரி எதை எடுத்தாலும் 1000. பொங்கல் வந்தால் 3000. தேர்தல் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறீங்க, அது அவன் சாமர்த்தியம் பொறுத்தது. ஆகையினால இந்த திட்டத்தை ஊரிலே ஆரம்பித்து வைத்திருப்பது இவ்வளவு உள்ளபடியே தளபதி அவர்கள் சதா சிந்தித்து சிந்தித்து ஏதாவது ஒன்று செய்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவர்களை போல் இருக்கிற நாங்களும் அவரோடு செய்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரையில் எனக்கு நீண்ட நெடுங்காலம் என்னை நீங்கள் இந்த தொகுதியிலே நிறுத்தி இருக்கிறீர்கள். இந்த தொகுதியிலே எது வந்தாலும் என்னுடைய காலுக்கு எது வந்தாலும் உடனே செய்ய சொல்லுவேன்.
வருகிற பொழுது தம்பி கதிராந்து சொல்லிக் கொண்டு வந்தார், நூறு மேல்பாடி காலனிலே தண்ணீர் கஷ்டம் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். அது போய் செலவாகும் போல் இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், நித்யா கிட்ட சொல்ல வேண்டியதால பணம் சர்க்கார் கொடுக்காவிட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று உடனடியாக அந்த தண்ணீர் கொடுக்கிற வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நித்யாவுக்கு இதுதான். எனவே எவ்வளவு பணம் என்பதை பற்றி கவலை இல்லை. இந்த ஒரு வார 10 நாளுக்குள் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் கன்னியாகுமரியில் இருந்து நம்முடைய பாலாறு வரையில் இருக்கிற எல்லா ஆறுகளும் எல்லா டேம்களையும் மற்ற இருக்கிற பார்க்கின்ற பொறுப்பு எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஆகியனால இருந்தாலும் அவ்வப்போது என்னால் அதை செய்து கொண்டிருக்கிறேன். போன தேர்தலில் சொன்னேன், எனக்கு மக்களைத்தால் ஒரு கல்லூரியை கொண்டு வருவேன் சொல்லி சொன்னேன். ஏன்னா ஊரில் பள்ளிக்கூடத்து பையன் போடணும்னா ஒன்று வேலூர் போகணும், அது 2 பஸ் வரணும், இந்த பக்கம் போனால் பாலாஜி ஆற்காடு போகணும். அது நம்ம தொகுதியிலேவா இருக்க வேண்டும் என்று ஒன்று சொன்னபடி ஒரு காலேஜை கொண்டு வந்து நிறுத்தினேன். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவேன்னு சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு இப்போ நேற்று கூட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது 100 பெட்டுள்ள ஆஸ்பத்திரியாக மாற்றி இன்னும் 6 நர்ஸுகளை போட வேண்டும் என்று அந்த மந்திரத்தில் சொல்லி வந்திருக்கிறேன். ஆக ஏன் கேட்டால் இது மத்திய பகுதியில் இருந்தால்தான் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும். இதில் ஆவல்பள்ளியில் ஒரு பாம்பு கடிச்சா அடுக்குமாறு தூக்கி போனவர்களுக்கெல்லாம் ஆள் அவுட் ஆகிடும். ஆக இது எங்கே இருந்தாலும் பொன்னையில் இருக்கணும் சரி, செல்வத்தில் இருக்கணும் சரி, இந்த பக்கம் இருக்க சரி, எந்த ஊர் இருந்தாலும் நிலையில் இருக்கக்கூடியது இந்த பகுதி தான். எனவே தான் நீங்கள் 2ஐயும் செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். 3ஆவதாக இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்த பொழுது சேமித்து அர்ப்பணிக்கிற பொழுது இன்னும் இந்த பகுதியில் இன்னொரு சிப்காட் வர இருக்கிறது. இப்போ ஒரு சிப்காட்டை கொண்டு வந்து ஒரு சிப்காட் வந்து மகிமண்டலத்தில் வருது, இன்னொன்று காட்பாடிக்கு டெல்லுக்கு முன்னால் அங்கே வந்துடுச்சு. ஆனால் இந்த டெல்லி இந்த மகிமண்டலத்தை எடுக்க முடியாமோ ஆகியனால அப்பொழுது இதையும் இணைப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆக இவ்வளவு செய்கிற ஒரு அரசாங்கம் அது அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் உங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு பேருக்கு 3000 ரூபாய் கொடுக்கிற பணியையும் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரை கரத்தை வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கரம். அவருக்கு நாங்கள் எல்லாம் கரமாக இருக்கிற காரணத்தால் எங்களையும் நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று அடுத்த முறை பேசுகிற சொல்கிறேன் என்ன கோரிக்கை என்று என்பதை தெரிவித்து, என்ன கோரிக்கை ஓட்டு கோரிக்கைனால் அது அப்பொழுது பார்த்து பகிர்ந்து கொள்ளலாம் தெரிவித்து இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிறேன்.